ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அங்காடி தெருவில் நீங்கள் எல்லாருமே கேட்டிருந்த கோல்டு பெண்டன்ட் கலெக்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ட்ரெண்டியாலாம் வேண்டாம், ட்ரெடிஷ்னலாலாம் எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் இப்போ தங்கம் விற்கிற விலைக்கு வாங்குற மாதிரி இருக்கிற எல்லா கலெக்ஷனுமே போடுங்க அப்படின்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ கண்டிப்பாக கிராமோட காமிச்சிருக்கேன், வித் வேஸ்டேஜோட. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு 2 கிராம் 3 கிராம்லேருந்து நான் நிறைய கலெக்ஷன் காமிச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது 14% வேஸ்டேஜில் 3 கிராம், இது எல்லாமே 3 to 4 கிராமில் இருக்கிற கலெக்ஷன் தான். உங்களுக்கு இதே 2 கிராம்லேயே இன்னும் பெருசாக வேணாலுமே அதுவுமே வீடியோவில் அங்கங்கே காமிச்சிருக்கேன், நீங்கள் அதை பார்க்கலாம். இதெல்லாம் 3 கிராமுக்கு ஒரு ஃப்ளவர் டிசைன், அடுத்து பாம்பே பேட்டர்னில் 4 கிராமில் 14% வேஸ்டேஜில் இருக்கிற மாதிரி கலெக்ஷன்ஸு அந்த மாதிரி நிறையா இருக்குது. நான் டேக், அதாவது அந்த கிராமோட டேகும் ப்ளஸ் அதோடய வேஸ்டேஜும் தனியாக கேப்ஷனில் போடலை. ஏன்னா உங்களுக்கு வீடியோ பார்க்குறப்பவே கிளியராக காமிச்சிருக்கேன். எல்லாமே 4 கிராம் அந்த மாதிரி வருது. வேஸ்டேஜ் 14% அந்த மாதிரி வருது. 14, 13 அந்த மாதிரி ரேஞ்சில் வரும். சில கலெக்ஷன்ஸ்க்கு கம்மியாகவுமே வேஸ்டேஜ் இருக்குது, அதுவுமே ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது 6 கிராம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரேயில் ஒரு 90% 6 கிராம் தான். 1 or 2 தான் 5.5 அண்ட் 6.5 அந்த மாதிரி ரேஞ்சில் போகும். இதெல்லாம் 14% வேஸ்டேஜில் நிறைய டர்க்கி பேட்டர்ன், இந்த மாதிரி டெம்பிள் கலெக்ஷன், கொஞ்சம் ஃபேன்சியாக கேஸ்டிங்கில் வேணும் அப்படின்னா கூட நிறைய கலெக்ஷன் இருக்குது. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த சிங்கிள் வீடியோலேயே மோர் தென் 100 கலெக்ஷன், சொல்லப்போனால் 150 அண்ட் அபோவ் தான் வந்திருக்கும் கண்டிப்பாக. அவ்வளோ கலெக்ஷன் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு கலெக்ஷனை ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நம்ம ஹை குவாலிட்டியில் தான் வீடியோ பண்ணியிருக்கோம். அதனால நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அதோட ஜூம் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம், உங்களோட மொபைல் குவாலிட்டி நல்லாயிருக்கு அப்படின்னா. ஸோ நான் நிறைய கலெக்ஷன், ஏன்னா ஒவ்வொரு கலெக்ஷனையுமே ஒரு 30 செகண்ட் 40 செகண்ட் காமிச்சோன்னா வீடியோ ஒரு 25 மினிட்ஸ்க்கு மேலே ஆகிடும். அதனால் இந்த மாதிரி உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். இதெல்லாம் 3 கிராமில் ஒரு லக்ஷ்மி பெண்டன்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது 5 கிராமில் ஒரு ஜிமிக்கி மாதிரி, 3 கிராமில் லக்ஷ்மி பெண்டன்ட் ப்ளஸ் ஒரு லீஃப் 3 கிராமில் இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த வீடியோ ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா லைட் வெயிட் அண்டு அந்த 5-6 கிராம் அந்த மாதிரி மாற்றி தான் வரும். அதனால் எல்லா இடத்துலையுமே உங்களால் லைட் வெயிட் பார்க்க முடியும். ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா 7,500 ரூபாய்க்கு மேலே கோல்டு விற்கிது. அதனால் நிறைய பேர் என்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க, பெண்டன்ட் இப்போ நாங்கள் டக்குன்னு ஒரு நல்ல நாளில் ஏதாவது ஒரு நகை வாங்கி வைக்கிற பழக்கம் இருக்குது, டக்குன்னு வாங்கணுன்னா நாங்கள் அந்த மாதிரி கோல்டு பெண்டன்ட் கூட வாங்கி வச்சிட்டோன்னா இருக்கிற செயினுக்கு மேட்ச் பண்ணிப்போம், இல்லைனா புதுசாக கூட நாங்கள் செயின் வாங்கி போட்டுப்போம். அதனால் பெண்டன்ட்டில் கொஞ்சம் ரீசனபிளாக எல்லோரும் வாங்க முடிகிற மாதிரி ஒரு அரை சவரனுக்குள்ளெல்லாம் கலெக்ஷன் காமிங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய லாஸ்ட் வீடியோவில் கேட்டிருந்தீங்க. அதனால தான் மெயினாக நான் இதை போட்டேன். இதுலேயே 1 கிராமுக்கு சொல்லப்போனால் 1/2 கிராமுக்கு கூட இருக்குது. அதெல்லாம் வீடியோலேயும் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அது நம்ம போகிறப்ப இதை வாங்க போகிறோம்னா அதையுமே வாங்குற மாதிரி கூட பார்த்துக்கலாம். நான் ஓரளவுக்கு கலெக்ஷன்ஸ் ஸ்டார்ட் ஆனது 3 கிராம் ஆன்வர்ட்ஸ் தான் ஸ்டார்ட் ஆனது. நல்ல கலெக்ஷன் சொல்கிறேன். 1 or 2 லைட் வெயிட்டில் 2 கிராமில் இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணேன். இதெல்லாம் 5 கிராம் 6 கிராம் 7 கிராம் 5 கிராமில் 12% வேஸ்டேஜில் உங்களுக்கு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி லக்ஷ்மி பெண்டன்ட்லாம் உங்களுக்கு 5 கிராமில் 14% வேஸ்டேஜில் இருக்குது. இது 6 கிராம் வருது. கல்கட்டா பேட்டர்ன் ஜுவல்லரிக்கு மேட்ச் பண்ணி போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஃபேன்சியாக அந்த டர்க்கி மாடலுக்கு 7 கிராமில் கொடுத்துருக்காங்க. டர்க்கி எல்லாம் 7 கொஞ்சம் 14% வேஸ்டேஜ் அந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ஓல்டு ட்ரெடிஷ்னல் மெத்தட் அப்படின்னாக்கா 12% வேஸ்டேஜில் கூட இருக்குது. சரவணா லைட்டில் பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ்லேயும் சரி எதுலேயுமே பார்கெயின் ஆப்ஷன் இருக்காது. ஏன்னா ஒரு சவரன் 7,000 ரூபாய் விற்கிது அப்படின்னா அவங்கக்கிட்ட 6,940 ரூபாய்க்கே கொடுப்பாங்க. அந்த ப்ரைஸ்லேயே டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால பார்கெயின் ஆப்ஷன் இருக்காது. அதே மாதிரி வேஸ்டேஜ் ஓரளவுக்கு ரீசனபிளாக தான் இருக்கும். இங்கே ஸ்டார்ட் ஆகிறது பார்த்திங்கன்னா செயின்கெல்லாம் ஒரு 5-6%லேருந்தே வேஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆகும். ஒரு நீங்கள் ஸ்டோன் ஜுவல்லரி வாங்குறீங்க அப்படின்னாலே ஒரு 16% வேஸ்டேஜ் 14%லேயே நீங்கள் மேக்ஸிமம் நல்ல கலெக்ஷனாக பார்த்து எடுத்துடலாம். ஸோ அதனால் ரெண்டுமே ரீசனபிளாக இருக்கிறதுனால எந்த பார்கெயின் ஆப்ஷனுமே இருக்காது. நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கிற கலெக்ஷன்ஸ் எது வேணும்னாலும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அங்கே வாங்கிக்கலாம். சப்போஸ் ஸ்டாக் இல்லை அப்படின்னா கூட அதை ஆர்டர் பண்ணி ப்ளேஸ் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. இதெல்லாம் கொஞ்சம் அந்த 7 கிராம் 8 கிராமில் இருக்கிற கலெக்ஷன். நெக்ஸ்ட் 2 கிராம்லேயே பாருங்கள் பெருசாக இருக்குது. 4 கிராமில் 14% வேஸ்டேஜில் இருக்கிற பெண்டன்ட்டு இதெல்லாமே 4 கிராம் அந்த மாதிரி தான் வருது. நான் இன்றைக்கி காமிச்சிருக்கிற லைட் வெயிட் கலெக்ஷன்ஸில் உங்களுக்கு எல்லாத்துலேயுமே ஹெவி வெயிட்டும் இருக்குது. நான் ஒரு 4 கிராமில் ஒரு கலெக்ஷன் காமிச்சிருக்கேன் அப்படின்னா அதை 18 கிராமுக்கும் உங்களுக்கு கிடைக்கும்.
ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு சின்னதை மட்டும் காமிச்சிட்டேன். இதுக்குன்னு பெரிய 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 பெண்டன்ட் வேணும், அது ஒரு வீடியோ போடுங்கன்னா அது நான் நெக்ஸ்ட் டைம் போடுறப்போ உங்களுக்கு தேவை இருந்ததுனாக்கா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் டைம் போடுறேன். இந்த ட்ரெடிஷ்னல் லக்ஷ்மி கஜலக்ஷ்மி பெண்டன்ட்லாம் 14% வேஸ்டேஜில் வந்து உங்களுக்கு வருது. இந்த மாதிரி தாமரைப்பூ போட்ட மாதிரி அதெல்லாமே இந்த தாமரை பெண்டன்ட் எல்லாமே 4 கிராமில் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. இதெல்லாம் வந்து அந்த பாம்பே ஜுவல்லரிக்கு கேரளா ஜுவல்லரிக்கெல்லாம் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறது. இதில் டபுள் ஹூக்கு சிங்கிள் ஹூக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நீங்கள் டபுள் ஹூக் வாங்கினீங்கன்னா நீங்கள் போட போகிற செயின் வந்து அகலமாக தெரியும் உங்களோட கழுத்தில். இதே சிங்கிள் ஹூக்குன்னா அப்படியே குறுகி வரும். அதில் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே டபுள் ஹூக் டிசைன் தான். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அந்த 2 வளையம் இருக்குல்ல, அந்த 2 வளையத்துலேயும் செயினோட 2 எண்டை வந்து அட்டாச் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் அகலமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம அதுக்கும் குள்ளே வேணும்னாலும் ஒரு நெக்லஸ் மாதிரி போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு சவரனில் இருக்கிற கலெக்ஷன்ஸு. இதெல்லாம் 8 கிராம் அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து வருது. 8 கிராம் 14% வேஸ்டேஜ் அப்படி வந்து வருது. இது வந்து 7 கிராமில் 14% வேஸ்டேஜ். இந்த மயிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா 8 கிராமு. இந்த மாங்காய் வந்து 7 கிராம் அப்படின்னு சொல்லிட்டு 7 கிராம் 8 கிராம் அந்த மாதிரி இருக்குது. என்கிட்ட சொல்லியிருந்தீங்க ஒரு சவரனில் பீட் கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கா அப்படின்னா, அதுவுமே இருக்குது. அதுவுமே இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் வந்து லக்ஷ்மி பெண்டன்ட்டு ப்ளஸ் வந்து இந்த வரிக்கா ஜுவல்லரிக்கு மேட்ச் பண்ணி போடுற மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. இதுலேயே எனக்கு வந்து அந்த டபுள் சைடு இதெல்லாம் சிங்கிள் ஹூக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஹூக் தான் இருக்குது பாருங்கள். அப்படியே டேரெக்டாக செயினில் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். என்கிட்ட கேட்குறீங்க ஒரு 2 பவுன் செயினுக்கு வந்து எத்தனை கிராம் வரைக்கும் பெண்டன்ட் போடலாம், ஒரு பவுனு 1.5 பவுனுக்கெல்லாம் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு செயினோட லைஃப் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாயிடும். நீங்கள் 2 பவுனுக்கு ஒரு செயின் வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா அதில் ஒரு 4 கிராம் மேக்ஸிமம் 5 கிராம் போடலாம். அதுக்கு மேலே போட்டிங்கனாக்கா செயின் வந்து வெயிட் தாங்காமல் உங்களுக்கு லைஃப் வந்து கம்மியாயிடும், அறுந்து போயிடும். அதை வந்து பார்த்துக்கோங்க. இந்த தாமரை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே அந்த கோல்டு எனக்கு வந்து ஸ்டோன்ஸே வேண்டாம் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த தாமரையிலேயே கம்ப்ளீட்டாக கோல்டில் கீழே அந்த முத்து சலங்க மாதிரி வச்சா மாதிரியுமே கலெக்ஷன்ஸ் இருக்குது. எனக்கு ட்ரெண்டியாக லைட் வெயிட்டில் வேணா பாருங்கள். 2 கிராமில் எவ்வளோ அழகான கலெக்ஷன்ஸ் பாருங்கள். 2 கிராம் 3 கிராம் ஃபேன்சியாக. இது காலேஜ் கேர்ள்ஸு இல்லை வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்கன்னா ரெகுலர் வியருக்கு கூட நம்ம வந்து போட்டுக்கலாம். இதுலேயே சில பீசஸ் வந்து 4 கிராமுக்கு நல்லா சாலிடாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் தாராளமாக ரெகுலர் வியருக்கு போட்டுக்கலாம். இந்த பிளாக் பீட்லாம் போடுவாங்க பாருங்கள், அதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்டோன் பெண்டன்ஸ் வந்து ரொம்ப மேட்சாக அழகாக இருக்கும். இதுலேயுமே நான் சிங்கிள் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அந்த சிங்கிள் பெண்டன்ட் வச்ச சிங்கிள் ஹூக் வச்சா மாதிரி இருக்கிற சில கலெக்ஷன்ஸு ட்ரெண்டியாக இருக்கிற மாதிரி. அது வந்து ஒரு மாதிரி முறுக்கு செயின், இந்த ஹாலோ செயின்னு சொல்லுவாங்க, ஒரு மாதிரி கூடு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி செயின்கெல்லாம் நீங்கள் அதை வந்து மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். இதெல்லாமே 3, 4, 5 கிராம் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் ட்ரெண்டியாக இருக்கிற கலெக்ஷன்ஸ். ஏன்னா நம்ம வந்து ட்ரெடிஷ்னல் வீடியோ இல்லை எவர்கிரீன் வீடியோன்னு ஒரு வீடியோ போட்டோன்னா அதுலேயும் சில பேர் ட்ரெண்டி கேட்குறீங்க. அதனால தான் எல்லாமே மிக்ஸ்அப்பாக இந்த வீடியோவோட கான்செப்ட் எல்லாராலையும் வாங்க முடிகிற மாதிரி லைட் வெயிட்டில் இருக்க போது, அதில் ட்ரெடிஷ்னலும் இருக்க போது, எவர்கிரீனும் இருக்க போது, ட்ரெண்டியும் இருக்க போது அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணது தான். இதெல்லாம் 5 கிராமில் உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்கனாக்கா 16 அந்த மாதிரி 18 அந்த மாதிரி வருது. ஏன்னா ஸ்டோன்ஸ் இருக்கிறதுனால. நெக்ஸ்ட்டு சிங்கிள் ஹூக் இருக்கிற மாதிரி 4 கிராம் 3 கிராமில் இருக்கிற இந்த ஃபேன்சி பெண்டன்ட் தான். இதுக்கு வந்து நல்ல ஒரு திக்கான செயின் இருக்குது அப்படின்னா இதை மேட்ச் பண்ணி போடுறப்ப நீங்கள் நெக்லஸே போட வேண்டாம், அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த பெண்டன்ட்ஸ் எல்லாமே. இதுக்கு 18% வேஸ்டேஜ் வந்து வருது. 6 கிராம் 5 கிராம் 4 கிராம் அந்த மாதிரி ரேஞ்ச்லேருந்து 1 சவரன் வரைக்கும் இருக்குது. ஆக்சுவலாக நிறையா இருக்குது, பட் நம்ம இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிறது 1 சவரன் வரைக்கும் தான் காமிச்சிருக்கோம். இதிலே வந்து உங்களுக்கு 18 கிராம் 19 கிராம் சொல்லப்போனால் ஒரு 3 சவரனுக்கு வேணும்னா கூட அங்கே வந்து கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் போகிறப்போ உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஸோ இதில் வந்து நிறைய யூஸ் பண்ணிட்டு ஸ்டோன்ஸ் எல்லாமே ப்ரீஷியஸ் கிடையாது, செமி ப்ரீஷியஸ் தான். இதுக்கு ரீவேல்யூ கிடையாது. இதில் நிறைய பிங்க் ஸ்டோன் வச்சா மாதிரி, க்ரீனு, அதை பார்த்தா ரியல் எமரால்டு மாதிரியே வந்து இருக்குது. மல்டி கலர் ஸ்டோன்ஸ், அதுலேயே ஆன்டிக் ஒர்க் வச்சா மாதிரிலாம் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை நான் சீக்கிரமாக மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.